Hi students, this is Max. Example 4.17. Simplify அப்படின்னு சொல்லிட்டு 4 subdivision கொடுத்துருக்காங்க. So first subdivision பார்க்கலாம். So first subdivision பாருங்க. Cos inverse of 13 pi by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So இந்த cos உள்ள ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0 to pi குள்ள வந்தா அது x அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க அப்படியே எழுதுவோம். இதே நமக்கு 0 to pi குள்ள வராம pi to 2 pi குள்ள வந்துச்சுன்னா அதை 2 pi minus x அப்படின்னு சொல்லி சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுவோம். பட் நம்மளுக்கு இங்க பாருங்க 13 into pi by 3 pi by 3 வந்து 60 டிகிரி. அப்போ நம்மளுக்கு 13 into 60 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா இது கண்டிப்பா என்ன வருதுன்னா 780 அப்படின்னு வருது. அதாவது 360க்கு மேல போகுது. ஸோ 360க்கு மேல போனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை 360ஆல டிவைட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 780வை 360ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி பாருங்க 1 times 360 2 times அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 720 வருது. ஸோ அப்போ பேலன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வருதுன்னா 60 டிகிரின்னு வருது. அப்போ 2 times into 360 plus 60 டிகிரி அப்படின்னு வருது. இந்த 60 டிகிரி என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கோரண்ட். அப்போ இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா பாருங்க cos inverse of அதாவது 13 pi by 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிட்டு திரும்பி 60 டிகிரின்னு ஃபர்ஸ்ட் கோரண்ட் வருது. சரிங்களா? அப்போ 2 into 360 நம்மளுக்கு ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ பேலன்ஸ் இந்த 60 டிகிரி மட்டும் தான் அப்படியே வரும். இந்த 60 டிகிரின்னு எழுதலாம், இல்லை அதை ரேடியன் எழுதும்போது pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பாருங்க 13 pi by 3 எழுதினாலும் இல்ல டைரக்டா 60 எழுதலாம், ரெண்டு ஒன்று தான். ஏன்னா 2 into 360 plus 60. ஸோ 2 into 360 நம்மளுக்கு ஈவன் ஃபங்க்ஷன், அதனால 360 plus தீட்டானா வெறும் தீட்டான்னு தான் எழுத போறோம். ஓகே, இந்த pi by 3 பாருங்க 0 to pi குள்ள தான் வருது. அப்போ இந்த 0 to pi குள்ள வர x எப்படி எழுதுவோம், அப்படியே x அப்படின்னு எழுதிக்கலாம். cos inverse of cos x னா x அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 60ன்றது 0 to pi அப்படின்னு அர்த்தம். இது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். தென் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan inverse of 3 pi by 4. 3 pi by 4. ஸோ உள்ள இந்த ஃபங்க்ஷன் பாருங்க 3 into 45 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 into 45 டிகிரினா 135 டிகிரி. ஸோ டேன்ல பாருங்க tan inverse of x னா x எழுதிக்கலாம். எப்பன்னா மைனஸ் பை 2 பிளஸ் பை 2. அதாவது ஃபர்ஸ்ட் கோரண்ட் ஃபோர்த் கோரண்ட் வந்தா டைரக்டா x எழுதிக்கலாம். பட் நம்மளுக்கு 135 டிகிரி வருது. 130 டிகிரின்றது செகண்ட் கோரண்ட். அப்போ செகண்ட் கோரண்ட்டும் தேர்ட் கோரண்ட் வந்தா அதை x மைனஸ் பைன்னு சப்ட்ராக்ட் பண்ணும். அப்படி பண்ணா கரெக்டா நம்மளுக்கு மைனஸ் பை 2 பிளஸ் பை 2 வந்துடும். சரியா? அப்ப இது என்ன பண்றோம், tan inverse of tan x அப்படின்றது x நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 3 pi by 4 மைனஸ் பை. சரியா? இன்ட்ல இந்த தேர்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றோம். தென் இதை எல்சிஎம் எடுத்து பண்ணா 3 pi மைனஸ் 4 pi டிவைட் பை 4. இதை சப்ட்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன பாருங்க மைனஸ் பை பை 4. பாருங்க மைனஸ் பை 4ன்றது ஃபோர்த் கோரண்ட். டெஃபினட்டா நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தென் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, secant inverse of 5 pi by 3. So 5 pi by 3. 5 by 3 ன்றது 60 டிகிரி. 5 into 60 னா 300 டிகிரி. ஸோ 300 டிகிரி நம்ம சீக்கிரம் வரும்போது சீக்கிரம் ரிசல்ட் பாருங்க சீக்கனும் காசு கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ நம்மளுக்கு 0 to pi குள்ள வந்தாதான் நம்ம அப்படியே x எழுத முடியும். பட் ஆனா 0 to pi குள்ள வரல. இது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 300 டிகிரி வருது. அப்போ 300 டிகிரி வந்தா என்ன பண்ணாத 2 pi minus x அப்படின்னு சப்ட்ராக்ட் பண்ணும். அப்படி நேரம் என்ன பண்ற பாருங்க 2 pi minus xன்றது 5 pi by 3. இது எல்சிஎம் பண்ணா 2 3s are 6 pi minus 5 pi divided by 3. ஓகே, தென் இதை சப்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு 5 by 3 அப்படின்னு வருது. இதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருங்க பாருங்க, sin inverse of sin 10 equal to. எப்பயுமே உள்ளதோட பார்த்தா நம்மளுக்கு ஆங்கிள் வரும், இல்லை நம்மளுக்கு டிகிரி வரும். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா வேல்யூ 10 வந்திருக்கு. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 10ன்றது நம்ம 10 எழுதலாமா இல்லை பை மைனஸ் எக்ஸ் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் பாருங்க மைனஸ் பை 2 பிளஸ் பை 2 வந்தா நம்ம இந்த ஆங்கிள் அப்படியே வந்து எக்ஸ் எழுதலாம். இதுக்குள்ள வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை மைனஸ் எக்ஸ் பண்ணுவோம். பட் இப்போ நம்மளுக்கு நம்பர் 10 வந்ததுனால இந்த டொமைன்ல இருக்கிற இந்த பை பை 2யும் நம்ம என்ன பண்றோம் நம்பரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பை என்னது 3.14. அப்போ 3.14 நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா
இது minus 1.57 கமா 1.57. அதாவது நம்பரா சேஞ்ச் பண்ணும்போது minus 1.57 இருந்து plus 1.75 வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு 10ன்றது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வரல. சரியா? So 10 பாருங்க, 10 does not belongs to minus 1.57 கமா 1.57. சரியா? அப்ப அதுக்குள்ள வரலன்னு எப்படி எழுதணும்? இது not equal to 10 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா sin inverse of x x எழுதுவோம், பட் அதுக்குள்ள வரல, அதனால not equal to 10 because does not belongs to இந்த நம்பரை எழுதும்போது விட நம்ம டொமைன் ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படி எழுதிக்கலாம், minus pi by 2 கமா plus pi by 2. இதுக்குள்ள வரல, ஸோ டைரக்டா நம்ம 10 சொல்ல முடியாது. அப்ப இதுக்குள்ள வர்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், இந்த 10 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 10 you can write as pi minus of pi minus 10. சரிங்களா? இந்த 10 எப்படி எழுதலாம், pi minus of pi minus 10. மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இது மைனஸ் பை, இது பாத்தீங்கன்னா உள்ள போச்சுன்னா பிளஸ் 10, பை பை கேன்சல் ஆச்சுன்னா 10 தான் வரும். இந்த 10 நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இந்த சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்காக 10 எப்படி எழுதலாம், பை மைனஸ் ஆஃப் பை மைனஸ் 10 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இல்லைன்னா எப்படி எழுதலாம், அடுத்தது 10 ஈக்குவல் டு 2 பை மைனஸ் ஆஃப் 2 பை மைனஸ் 10. ஸோ இதையும் பாருங்க, மைனஸ் உள்ள போச்சுன்னா இந்த பிளஸ் 2 பை மைனஸ் கேன்சல் ஆகிடும், இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் 10 வந்துடும். சரியா? இதே மாதிரி 10 எப்படி எழுதலாம், 3 பை மைனஸ் ஆஃப் 3 பை மைனஸ் 10 இப்படி எழுதிட்டே போகலாம். சரியா? நம்மளுக்கு இதுக்குள்ள எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த பிராக்கெட்ல வரது, இந்த பிராக்கெட்ல வரது பை மைனஸ் 10 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிவன் பிராக்கெட் பாருங்க, பை மைனஸ் 10, பைன்றது நம்மளுக்கு என்னது, பைன்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3.14 மைனஸ் 10. ஸோ 3.14 மைனஸ் 10 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 6.86. இந்த 6.86 பாருங்க, இதுக்குள்ள வரல, நம்மளுக்கு இந்த மைனஸ் 1.72 பிளஸ் 1.7 வரணும், பட் இதுக்குள்ள வரல, அப்போ இதை எடுக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது கிவன் பிராக்கெட் பாருங்க, 2 பை மைனஸ் 10, இந்த பிராக்கெட் உள்ள மட்டும் பாருங்க, இந்த 2 பை மைனஸ் 10. ஸோ பையனா 3.14, 2 இன்டூ 3.14 பார்த்தா நம்மளுக்கு 6.28. அப்போ 6.28 கூட மைனஸ் நம்ம சப்ராக்ட் பண்றோம். 6.8 மைனஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது, மைனஸ் 3.72 வருது. அப்போ மைனஸ் 3.72 பாருங்க, நம்மளுக்கு மைனஸ் 1.572 பிளஸ் 1.7 வரல, இதையும் நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது லாஸ்ட் பாருங்க, கிவன் பிராக்கெட்ல 3 பை 3 இன்டூ 3.14, 3 இன்டூ 3.14 மல்டிப்ளை பண்ணோம்னா திஸ் இஸ் 9.52 மைனஸ் 10. சரிங்களா? 9.42 மைனஸ் 10 சப்ராக்ட் பண்ணோம்னா இது மைனஸ் 0.58. ஸோ 0.58 பாருங்க, கண்டிப்பா நம்மளுக்கு மைனஸ் 1.57 டு பிளஸ் 1.57 இதுக்குள்ள தான் வருது. அப்போ இந்த 10ன்றது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 10ன்றது எழுதினாலும் ஆர் 3 பை மைனஸ் ஆஃப் 3 பை மைனஸ் 10 எழுதினாலும் ரெண்டும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இது எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 10 you can write as sin inverse of sin, நமக்கு எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, இந்த லாஸ்ட் கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்ப எப்படி எழுதலாம், தவிர 3 பை மைனஸ் 3 பை மைனஸ் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? தென் sin inverse of sin of 3 பை மைனஸ், இது வந்து ஃபுல்லா தீட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிராக்கெட்ல இருக்க 3 பை மைனஸ் தீட்டா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 3 இன்டூ பை மைனஸ் தீட்டா. ஸோ பை மைனஸ் தீட்டா 3 இன்டூ வந்தாலும் சரி 2 இன்டூ வந்தாலும் சரி அதை கன்சிடர் பண்ணாதீங்க. பை மைனஸ் தீட்டா. ஸோ பை மைனஸ் தீட்டா எந்த குவாரண்ட், செகண்ட் குவாரண்ட். ஸோ செகண்ட் குவாரண்ட்ல சைன்ன்றது பாசிட்டிவ். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா வெறும் தீட்டா தான் வரும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 3 இன்டூ வந்தாலும் சரி 2 இன்டூ வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாதீங்க. பை மைனஸ் இது ஃபுல்லா தீட்டா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா தீட்டா மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டான்னு சொல்லிட்டு சைன் அந்த கிவன் பிராக்கெட், அந்த பிராக்கெட்ல பாருங்க என்ன இருக்கு நம்மளுக்கு 3 பை மைனஸ் 10 அப்படின்னு அர்த்தம். சரிதா? சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா இந்த ரிசல்ட் இருக்கும். சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா தட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம். அதுதான் நமக்கு எழுதிருக்கு. சரியா?
தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போ இந்த 3π மைனஸ் 10ன்றது நம்மளுக்கு கண்டிப்பா இந்த டொமைனுக்குள்ள வருது. இந்த டொமைனுக்குள்ள வந்து எப்படி எழுதலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் எக்ஸ் எழுதிக்கலாம். அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ்னா இந்த எக்ஸ்ன்றது அப்படியே ரிசல்ட் கூட எழுதிக்கலாம். என்னது 3π மைனஸ் 10.